நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அடியேன் ரேணுகா தேவி கணேஷ்குமார். இந்த வருடம் 2025 மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார். இதுவரைக்குமே உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்திலிருந்து மிக்க நற்பலன்களை கொடுத்துட்டு இருந்த குரு பகவான் இப்போ 6ஆம் இடத்துக்கு போகிறார். 6ஆம் இடம் புதனோட வீடு அப்படிங்கிறப்ப ரொம்ப கெடுதல் பலனும் ஒன்றும் இல்லை. இப்போ சனி பயிற்சியுமே ஆக இருக்குது மார்ச் மாதம். அதனால் உங்களுக்கு 7 நாடு விலகுது. புகழ் கீர்த்தி உபஜயஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல சனி பகவான் போகிறதுனால உங்களுக்கு நற்பலன்கள் அநேகம் நல்ல விஷயங்கள் ரொம்ப நடக்கிறதுக்கான இருக்குது. உங்களோட தொழில் மேன்மையடையும், உங்கள் வீடு வண்டி வாசல் எல்லாம் பெருகும், நல்ல வசதிகளை தரப்போகிறார் சனி பகவான். குரு பகவானோட சஞ்சாரம் ஒரு வருடத்துக்கு மட்டும்தான். சில கஷ்டங்கள் இருக்கும். பிள்ளைகள் வழியாக தன விரயமாகும். அதாவது சில தேவையற்ற தன விரயங்களை சந்திக்க வேண்டியது. வேலை பார்க்குற இடத்துல இல்லை தொழில் மூலமாக உங்களுக்கு சில மறைமுக எதிரிகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலையில் மட்டும் கவனம் தேவை. தொழில்னாலும் சரி வேலையினாலும் சரி சில மாறுபாடுகள் வரும். குரு பகவான் உங்கள் 2ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அதனால் தன விஷயத்தில் குறைவில்லாமல் தன வரவு இருக்கும். 12ஆம் இடத்தையும் பார்க்குறதுனால வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதாவது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குமே நன்மையாக இருக்கும். வெளி நபர்களாலையுமே நல்ல லாபங்கள் இருக்கும், நன்மை இருக்கும். விரயம் அப்படிங்கிறது சுப விரயமாகவே இருக்கும். நன்றி நண்பர்களே, மிக்க நன்றி.